ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் தான் பேர்ல் பே. இது பண்டாரகமையில் இருக்கிற ஒரு தீம் பார்க் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ வாங்க போய் உள்ளே பார்க்கலாம். பேர்ல் பேயை 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்பீட் பே, கார்ட்டிங் ரேஸ் போகிறது, அண்ட் அதை தாண்டி வந்தீங்கன்னா ஸ்ப்ளாஷ் பே, வாட்டர் ஸ்லைட்ஸ், வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. ஸோ நாங்களும் வாட்டர் கேம்ஸ் போகிறதுக்கு தான் வந்தனாங்க. வாங்க பார்க்கிங்கில் போவோம், போட்டு பைக்கை போட்டுட்டு வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பார்க்கிங் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எங்களுக்கு பைக் வாங்குறப்ப 2 ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சது. ஸோ லெட்ஸ் கோ. போனப்போ சரியான க்ரௌட், நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களோட ஃப்ரீ டிக்கெட்ஸை கொடுத்து டிக்கெட்ஸ் எடுக்கிறோம். வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், நான் உங்களுக்கு டிக்கெட்டோட ப்ரைஸ் எல்லாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, தென் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு கையில் பேண்ட் ஒட்டி விட்றாங்க. இந்த பேண்டில் தான் எங்களோட லொக்கர் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதில் பார்கோட் ஒன்று இருக்குது, அது தான் நாங்கள் ஸ்கேன் பண்ணி லொக்கர்ஸ் ஓப்பன் பண்ணோம். லொக்கருக்கு வேறையா 700 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இங்கே நீங்கள் வாருங்கன்னா கட்டாயம் ஸ்விம்மிங் வேர் கொண்டு வரணும். அப்படி நீங்கள் ஸ்விம்மிங் வேர் கொண்டு வரலன்னா இங்கே க்ளோரி ஷாப் இருக்குது, அங்கே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ் எதுவும் உங்களுக்கு போக அலோட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஸ்விம்மிங் வேர் எல்லாம் கொண்டு வந்தோம், பட் ஃபோன் வீடியோ எடுக்கிற நேரம் ஏதாச்சும் தண்ணி பட்டா அதுக்கு கவர் கொண்டு பர்ச்சேஸ் பண்ணணும். நாங்கள் கொண்டு வந்த ஸ்விம்மிங் வேரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்லேயே சேஞ்சிங் ரூம் இருக்குது, வாஷ்ரூமோட. இதோ நான் சொன்ன லாக்கர் பார்த்திங்க தானே, எங்களோட கையில் இருக்கிற பார்கோடை அந்த இதில் ஸ்கேன் பண்ணி தான் எங்களுக்கு லாக்கர் ரிசர்வ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே லாக்கர் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி தான், எந்தவித பயமும் தேவையில்லை. ஓகே, சேஞ்ச் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். அண்ட் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸோட பாஸ்கெட் பால் விளையாடுற இடமும் ஏரோ பே என்று ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்தீங்கன்னா வெல்னஸ் பே என்று ஒன்று வச்சுருக்காங்க. வெல்னஸ் பே என்னென்னா ஃபிஷ் தெரப்பி, இது அடிஷ்னல் 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு மீன் தொட்டிக்குள்ளே காலை விட்டுருப்பாங்க, மீன் எல்லாம் காலை மசாஜ் பண்ணுற மாதிரி, அதை தான் நீங்கள் பண்ணுறோம். ஓகே, அதை தாண்டி நாங்கள் வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்கிற பக்கம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ட்ரியான இடம் தான் ஸ்பீட் அண்ட் ஸ்ப்ளாஷ். இது மெயின்லி கிட்ஸுக்கு தான் கட்டியிருக்காங்க. கிட்ஸுக்குன்னு சொன்னதுக்கு என்ன, இங்கே கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க சிலவங்களோட. பார்த்தீங்களா, நான் கூட்டி சின்ன பிள்ளையும் விளையாட போயிட்டாங்க தண்ணியை கண்டதும். உண்மைக்குமே நாங்கள் எவ்வளவு தான் வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம்னா நாங்கள் சின்னவங்களாகவே மாறிடுவோம். என்ன ரீசன் என்றால், நாங்கள் எங்களோட டெய்லி ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும்,
வீட்டு வேலையாக இருக்கட்டும், டெய்லி பிஸி லைஃப்பில் போகிறவங்கனால எப்பயாச்சும் இந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க, ஃபேமிலி ஆட்கள், ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற நேரம் நாங்கள் எங்களையே மறந்து ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அண்ட் நல்ல ஒரு மெமரிஸையும் க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அண்ட் தென் நாங்கள் போனோம் எங்களோட ஸ்லைட்ஸை என்ஜாய் பண்ணோம். உங்கள்கிட்ட கோப்ரோ மாதிரி ஏதாச்சும் கேமரா இருந்தால் இதில் அழகாக வீடியோ எடுத்து கொண்டு போகலாம். எங்கள்கிட்ட கோப்ரோ இருக்கலை. ஸோ நாங்கள் எங்களோட ஃபோனை அந்த கவரில் போட்டு தான் வீடியோ எடுத்தோம். விட்டுறாதீங்க. என்னாச்சு? எப்படி இருக்கு? அண்ட் இது தான் நாங்கள் நெக்ஸ்ட் போக போகிறத. காலை கொசு போடுங்க, பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிக்கோங்க, கையை விட்டுறாதீங்க. என்ன பயமா? அண்ட் இது தான் நாங்கள் நெக்ஸ்ட் போன ஸ்லைட். இதில் நான் மட்டும்தான் போனேன். இவங்களுக்கு ஏழான்னு சொல்லிட்டாங்க பையனால். அந்த ஸ்லைடை முடிச்சுட்டு நாங்கள் போன என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஏரோபி. இதுக்கு நாங்கள் பே பண்ணோம் எடிஷ்னல் 1000 ரூபி மாதிரி. 10 ஏரோஸ் தந்தாங்க, each person 5. இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே இருந்தவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு எப்படி யாரோ ஷூட் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் பார்ப்போம் மேடம் எவ்வளோ யாரோ ஷூட் பண்ணுறாங்கன்னு. Yes.
உங்களுக்கு எரோ வீடு தெரியுமா நீரு? ஒன்று தான் எல்லோவில் பட்டிருக்கு. இட்ஸ் ஓகே. நாங்கள் நெக்ஸ்ட் போனோம் வந்து டார்கெட் பே. இது கன் ஷூட் பண்ணுறது. 10 bullets கொடுப்பாங்க. அண்ட் இதுவும் அடிஷ்னல் சார்ஜ் தான். 700 ரூபி பே பண்ணி நாங்கள் விளையாண்டோம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறேன்னா, இங்கே எல்லா ஸ்டாஃபும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ரியலி அப்ரிஷியேட். சுடுங்க அவங்களுக்கு ஷூட் பண்ண இயலாதான். ஸோ பேலன்ஸ் புல்லட்டை நான் தான் ஷூட் பண்ணுவேன். நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை, பார்த்தீங்க தானே. அண்ட் அது முடிய எங்களுக்கு ரொம்ப பசி. நாங்கள் போனோம் சாப்பிட்றது. ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் வந்து த டைட்டன்னு வச்சுருக்காங்க. இங்கே தான் ஆர்டர் பண்ணுறது அண்ட் பிக்கப் பாயிண்ட் இங்கே இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படி என்று தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் இங்கே எக்ஸ்பென்சிவாக விளங்கிச்சு. மெனு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும் ப்ரைஸ் லிஸ்ட்டை. அண்ட் ஆர்டர் பண்ணோன்னு எங்களுக்கு ஒரு கேஜெட் கொடுப்போம், அதை கொடுத்து ஆர்டரை எடுக்கணும். ரெடியானது. நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ரோஸ்ட் சிக்கன் கொத்து. கேட்டீங்க தானே, இதுதான் ரிவ்யூ. நானும் உங்களுக்கு சிக்கன் கொத்து செஞ்சு கொடுத்துருக்கேன், ஆனால் அது மாதிரி இல்லையா. இது முடிய ஒரு 2 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். பெஸ்ட் ஃபீல் எவர். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நாங்கள் போனோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் என்ஜாய் பண்ணேன். இதுக்கு பேர் ஸ்டோம் சேசர்னு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லைட்ஸுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. பட் சாரி, என்ஜாய் பண்ணுறதுல ஸ்லைட்ஸ் பேரெல்லாம் மறந்துட்டு. எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம் ஸ்விம்மிங் பூலுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஸ்விம்மிங் பூலில் ரொம்ப நேரம் இருக்க கிடைக்கல. ஏன்னா கபானா எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பூல் ஏரியாவில் இருக்கவங்களுக்கு. கிட்ஸ் பூலும் இருக்குது, பெரிய பூலும் இருக்குது. ஏன் ரொம்ப நேரம் எனக்கு கிடைக்கலன்னா, நாங்கள் ஸ்லைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆகிட்டு, கொஞ்சம் க்ரௌடு க்யூவில் இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அண்ட் இங்கே நிறைய ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, உங்களை ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அங்கே வெளிக்கட்டம் அண்ட் வெளியே போய் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்த ஃபோட்டோஸை நாங்கள் செக் பண்ணோம். எங்களுக்கு லாஸ்ட்டாக லீவ் ஆகிற நேரம் அவங்க எடுத்த ஃபோட்டோஸை வந்து எங்களுக்கு பிரிண்டோ சாஃப்ட் காப்பியோ எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கும் அடிஷ்னல் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. சாஃப்ட் காப்பி 300 அண்ட் பிரிண்ட் அவுட் 550 சம்திங். நாங்களும் எங்களோட ஃபோட்டோஸை சூஸ் பண்ணி எல்லாத்தையும் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணி கொண்டோம். அதில் ஒரு பிக்கை நாங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி கேட்டு ஹார்ட் காப்பி எடுத்தோம். Wow, nice.
எங்க என்ன வேலை? நாங்கள் வெளியில் போகிற நேரம் பார்க்கிங் கிட்ட ஒரு சில்பேன்னு ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னா கொஞ்சம் சில்லாக இருக்கிறதுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார் செட்டப் மாதிரி இருந்துச்சு, இன்னும் க்ளோஸில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு நான் ப்ரைஸ் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன்ல. டிக்கெட் 5500. தென் விசிட்டர்ஸும் இருக்குது. அது வந்து 60 above 1200, 60 below 2700 மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்களாம். அண்ட் ஸ்பீட் பேயில் வந்து கோ கார்ட்டிங் போகிறது வந்து 5900. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ப்ளாக்கை எண்ட் பண்ணுறோம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.